சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சம்பூர்ண ஸ்ரீபாத ஸ்ரீ வல்லப சரிதாமிர்தம் 22வது அத்தியாயத்தின் தொடர்ச்சி. ஸ்ரீபாதர் சத்ய ருஷீஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட ஸ்ரீ பாப்பனாரியாவிடம், தாத்தா, ஸ்ரீ கிருஷ்ணர் உண்மையும் பேசவில்லை, பொய்யும் பேசவில்லை. அவர் செய்து முடிக்க வேண்டிய கடமைகளை மட்டுமே போதித்தார் என்றார். ஸ்ரீ பாப்பனாரியா, என் குழந்தாய், நாம் எப்போதும் உண்மையை மட்டுமே பேச வேண்டும், சாதாரணமாக கூட பொய் பேசக்கூடாது என்றார். ஸ்ரீபாதர் சிரித்தார். அன்று மதியம் ஸ்ரீ பைண்ட வெங்கடப்பைய சிரேஷ்டி ஸ்ரீ பாப்பனாரியாவின் வீட்டிற்கு வந்தார். சிரேஷ்டிக்கு ஸ்ரீ பாப்பனாரியா மகாலய பட்ச தினத்தன்று தன் வீட்டிற்கு வந்து உணவருந்திவிட்டு, உணவருந்திய பின் கண்டிப்பாக தட்சிணை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை தீவிரமாக இருந்தது. இப்படி செய்தால் அவருடைய மூதாதையர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பது அவருடைய எண்ணம். சிரேஷ்டியின் மனதில் ஸ்ரீ பாப்பனாரியா தன் வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வாரா என்ற சந்தேகம் இருந்தது. இருப்பினும் அவர் ஸ்ரீபாதரை நினைத்து கொண்டே தன்னுடைய எண்ணத்தை ஸ்ரீ பாப்பனாரியாவிடம் தெரிவித்தார். ஸ்ரீ பாப்பனாரியா கண்டிப்பாக உணவருந்திவிட்டு தட்சிணை பெற்றுக்கொள்வதாக கூறினார். இந்த வார்த்தைகள் ஸ்ரீ பாப்பனாரியாவின் வாயிலிருந்து தானாகவே வந்தன. சிரேஷ்டியின் சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. ஸ்ரீபாதர் மிகவும் திறமைசாலி. மகாலய பட்சத்தின் போது சிரேஷ்டியும் ஸ்ரீ பாப்பனாரியாவும் தாங்கள் செய்து கொண்ட சத்தியத்தை மறந்துவிட்டனர். மகாலய அமாவாசை அன்று சிரேஷ்டி ஸ்ரீ பாப்பனாரியாவின் வீட்டிற்கு வந்தார். ஸ்ரீபாதர் சிரித்து கொண்டே, முதலாவதாக சத்தியம் செய்யக்கூடாது, அப்படி செய்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். சத்தியம் செய்துவிட்டு மறந்துவிட்டால் பெற்றுக்கொண்டவராவது ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் இருவரும் எனக்கு விளக்கம் அளித்தாக வேண்டும் என்றார். இருவரும் தங்கள் தவறை உணர்ந்தனர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஸ்ரீபாதர் எவ்வளவு தூரம் மக்களுக்கு எச்சரிக்கை ஏற்படுத்தும் திறன் மிக்கவரோ, அதற்கு சமமாக அதை அவர்கள் மறக்கச் செய்யும் திறனும் கொண்டவர் என்பது காட்டுகிறது. இருவரும் தங்கள் தவறுக்காக வருந்தினர். அவர்களை தேற்றும் வகையில், உங்கள் இருவருக்கும் மறதி ஏற்பட்டதற்கு என்னுடைய பங்கு உள்ளது. ஒவ்வொரு மனிதனின் சைத்தன்யத்தின் உருவத்தில் நான் மற்றும் நான், பிரபஞ்சமான நான் மற்றும் அகங்காரம் என்பதும் இருக்கும். ஒரு உயிரினம் தன் பெற்றோர்களிடமிருந்து உடல் மட்டுமல்லாது நான் என்னும் சைத்தன்யத்தையும் பெற்றுக்கொள்கிறார்கள். இந்த நான் என்னும் சைதன்யத்துக்கு பிரபஞ்ச திட்டத்தின் ஒரு பகுதியாக நியமிக்கப்பட்ட கடமைகள் இருக்கும். இந்த கர்ம பந்தம் தந்தையிடமிருந்து மகனுக்கும், மகனிடமிருந்து அவனுடைய மகனுக்கும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எப்போது ஒருவர் இல்லறத்தை துறந்து துறவறம் மேற்கொள்கிறாரோ அப்போது கர்ம பந்தத்திலிருந்து விடுபடுவது நிகழும். நீங்கள் இருவரும் செய்து கொண்ட சத்தியம் இந்த பெயர் மற்றும் உருவத்தில் நிறைவேற்றப்பட தேவையில்லை. இந்த சத்தியம் நான் என்று அழைக்கப்படுகிற பிரபஞ்சத்தின் சைத்தன்யத்திற்கு மாற்றப்பட்டுவிட்டது. ஆகவே ஏதாவது ஒரு நேரத்தில், ஏதாவது ஒரு இடத்தில் ஸ்ரீ பாப்பனாரியாவின் பரம்பரையைச் சேர்ந்த ஒருவர் சிரேஷ்டியின் பரம்பரையைச் சேர்ந்த ஒருவரின் வீட்டில் மகாலய பட்சத்தின் போது உணவருந்தலாம். நீங்கள் அது எப்போது, எப்படி, எந்த வழியில் நடைபெறும் என்று கேட்கக்கூடாது. கர்மாவின் உருவம் மிகவும் சூட்சுமமானது. அதை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். ஒரு சில செயல்களுக்கு பௌதீக நேரமும் யோக நேரமும் வித்தியாசப்படும். பௌதீக நேரத்தின்படி இந்த சத்தியம் மகாலய பட்சத்தின் போது நிறைவேற்றப்பட வேண்டும். எனினும் அது தொடர்பான யோக நேரம் இன்னும் வரவில்லை என்பதால் அது தூரமான வருங்காலத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது என்று ஸ்ரீபாதர் அனுகூலமான வார்த்தைகளை இருவரிடமும் பேசினார். பின்னர் நான் ஸ்ரீபட்டிடம் ஸ்ரீபாதர் கூறிய பௌதீக நேரம் மற்றும் யோக நேரம் பற்றி விவரமாக கூறும்படி கேட்டேன். பின்னர் ஸ்ரீபட் அதற்கு பௌதீக நேரம், பௌதீக இடம் போலவே மானசீக நேரம் மற்றும் மானசீக இடம் என்பதும் உண்டு. அவை ஒன்றாக சேர்ந்துதான் யோக காலம் மற்றும் யோக தேசம் என்று அழைக்கப்படும். ஒரு 60 வயதுடைய மனிதன் 20 வயதுடையவர் போல படிப்பின் மீது நாட்டமுள்ளவராக இருக்கிறார் என்று வைத்துக்கொள்ளலாம். அவருக்கு உடல் ரீதியாக 60 வயது. இது அவர் உடலுடன் தொடர்புடையது. எனினும் அவருடைய மானசீக வயது 20ஆகத்தான் கருத வேண்டும். அதேபோல் ஒரு 20 வயது இளைஞன் 60 வயதுக்கு உரியவரின் பொறுப்புகளை தன் தோளில் சுமந்தால் அவருடைய உடல் ரீதியான வயது 20ஐ குறிக்கும்.
இது அவர் உடலுடன் தொடர்புடையது. ஆனால் அவருடைய மானசீக வயது 60. அதே வழியில் பௌதீக நேரமும் மானசீக நேரமும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற எந்த சட்டமும் இல்லை. அவை வேறுபட்டு இருக்கலாம். எவரெல்லாம் காசி அல்லது பீதிகாபுரத்தில் வசிக்க வேண்டும் என்று மானசீகமாக நிலையான ஆவல் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் காசி அல்லது பீதிகாபுரத்தில் வசிக்கும் பலன்களை பெறுவார்கள். உடல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்தாலும் மனது அங்கு வாசம் செய்யாமல் இருந்தால் அந்த குறிப்பிட்ட இடத்தில் வசிப்பதற்கான பலன்களை பெற முடியாது. ஒருவர் மனதில் தீர்க்கமான ஆசையுடன் எப்போதும் தான் காசிக்கு தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் தான் காசியில் வசிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அவர் காசியில் வசிக்கும் பலன்களை பெறுவார். அவர் மானசீகமாக காசியில் வசிப்பதுதான் அதற்கு காரணம். ஆகவே அவர் உடல் ரீதியாக எந்த தேசத்தில் வசித்தாலும் அவருடைய மானசீக தேசம் காசிதான். அதேபோல் காசியில் வசிக்கும் ஒருவர் பசுவை கொன்றுவிட்டால் அவர் உடல் ரீதியாக காசியில் வசிப்பதற்கான பலன்களை பெறமாட்டார். கங்கை நதியில் நின்று கொண்டு மீன் பிடிக்க காத்திருக்கும் கொக்குகள் கங்கை நதியில் ஸ்நானம் செய்த பலன் பெறாது. அதேபோல் ஒருவருடைய மானசீக நேரமும் மானசீக இடமும் சரியான சுருதியில் இயங்காவிட்டால் அவர் பீதிகாபுரத்திலேயே வசித்து கொண்டு ஸ்ரீபாதரை சந்தித்து கொண்டிருந்தாலும் அவர் பீதிகாபுர வாசி அல்லது ஸ்ரீபாதரின் பக்தர் என்று கணக்கில் கொள்ள முடியாது. யோக நேரம் மற்றும் யோக இடம் தொடர்புடைய விஷயங்களை சிறந்த ஆன்மீக வலிமை உடைய ஒருவரால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். ஸ்ரீபாதர் ஒருவருக்கு அருளும் யோக நேரம் மற்றும் யோக இடம் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கும் என்பது தெய்வீக ரகசியம். கர்மாவை செயல்படுத்த மட்டும்தான் மனிதனுக்கு அதிகாரம் உள்ளது. நல்ல செயல்களால் சுகங்களும் தீய செயல்களால் துன்பங்களும் பலன்களாக கண்டிப்பாக தொடரும். பூர்வ ஜென்ம கர்மாக்களின் பந்தங்கள் நம்மை பின்தொடரும் மற்றும் தொந்தரவு செய்தாலும் சத்குருவின் கருணையால் யோக நேரம் பெற முடியும். யோக நேரம் வந்தால் அந்த இடத்தில் எந்தெந்த கர்மாக்கள் கழிக்கப்பட வேண்டுமோ அவை யோக இடத்தில் விடுவிக்கப்படும். இது ஒரு வினோதமான விஷயம். பீதிகாபுரத்தில் ஸ்ரீ நரசிம்மவர்மாவுடன் சிவையா என்கிற வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். ஒரு நாள் ஸ்ரீபாதர் அவனை ஆழ்ந்த பார்வையால் நோக்கினார். உடனடியாக அவனுடைய ஆழ்மன குணத்தில் பல மாறுதல்கள் ஏற்பட்டன. அவன் உணவையும் தூக்கத்தையும் துறந்தான். அவன் நான் தான் படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தலுக்கு காரணம். நான் மிகவும் பழமையானவன். நானே உற்பத்தி ஸ்தானம். அனைத்து படைப்புகளும் என்னிடம் இருந்துதான் தோன்றுகின்றன, என்னால் தான் வளர்ச்சியடைகின்றன மற்றும் மீண்டும் என்னிடமே ஐக்கியமாகின்றன என்றெல்லாம் புரியாத வண்ணம் பேசத் தொடங்கினான். ஸ்ரீ நரசிம்மவர்மா சிவையா மீது மிகவும் பரிதாபப்பட்டார். ஸ்ரீபாதரிடம் சிவையாவை காப்பாற்றும்படி பிரார்த்தனை செய்து கொண்டார். பின்னர் ஸ்ரீபாதர் சிவையாவை சுடுகாட்டிற்கு அழைத்துச் சென்றார். ஸ்ரீ நரசிம்மவர்மாவும் பின்தொடர்ந்தார். சுடுகாட்டில் காய்ந்த அத்திமர கட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டு சிவையாவினால் எரியூட்டப்பட்டது. பின்னர் சிவையா புதுமையான மன இயல்பிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இவை அனைத்தும் ஸ்ரீ நரசிம்மவர்மாவுக்கு விசித்திரமாக இருந்தது. பின்னர் ஸ்ரீபாதர் அவரிடம், தாத்தா, இதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. வியாசபுர அக்ரஹாரத்தில் இருந்த ஒரு பண்டிதர் என்னை எப்போதும் விமர்சித்து கொண்டே இருந்தார். என்ன ஒரு குற்றம்? வேதத்தின் தனித்துவமான பரமாத்மா எங்கே? இந்த விஷமக்கார சிறுபிள்ளை ஸ்ரீபாதர் எங்கே? படைத்தல் காத்தல் மற்றும் அழித்தலுக்கு இந்த ஸ்ரீபாதர் தான் காரணம் என்றும் அவர்தான் ஆதிகாலத்து தொடக்கம் என்றும் கூறுகிறார்கள். இவை அனைத்தும் பித்தலாட்டம், அப்பட்டமான பொய் என்று கூறிக்கொண்டிருந்தார். அவருக்கு இந்த எண்ணம் எப்போதும் இருந்தது. அந்த பண்டிதர் சமீபத்தில்தான் இறந்தார். அவர் பேயாக மாறிவிட்டார். ஒரு பிறவியில் சிவையா அவருக்கு சிறிது கடன்பட்டிருந்தார். நான் யோக நேரம் உருவாக்கி சுடுகாட்டை யோக இடமாக முடிவு செய்தேன். ஈமச்சடங்கிற்காக அத்திமர கட்டைகளை யோக கர்மாவாக அடுக்கி வைத்து அந்த பண்டிதரை பேய் வாழ்க்கையிலிருந்து விடுவித்தேன். நான் சிவையாவை பேயிடமிருந்து காப்பாற்றினேன் என்று கூறினார். என் அருமை சங்கர் பட், பீதிகாபுரத்தில் அவதரித்த பேரொளி தர்மத்தின் வெளிச்சம் இப்போது குரு கட்டாவை புனிதப்படுத்தி கொண்டிருக்கிறது. கிரகங்கள் ஸ்ரீபாதரின் விருப்பத்திற்கேற்ப பலன்கள் தருகின்றன. எந்த ஒரு ஜோதிட பலனும் குறிப்பிட்ட பௌதீக நேரம் மற்றும் பௌதீக இடத்தையும் பொறுத்து நிகழாது.
அந்த விருப்பம் யோக நேரம் மற்றும் யோக இடத்தை பொறுத்தே முடிவு செய்யப்படும். குவிந்துள்ள விதியின் பலன்கள் மற்றும் இறப்பை கூட ஸ்ரீ ஸ்ரீபாதரின் கருணையால் தவிர்க்க முடியும். ஸ்ரீ ஸ்ரீபாதர் விருப்பப்பட்டால் ஜோதிட முறைப்படி இப்போது நடக்க வேண்டிய நிகழ்ச்சிகள் கூட 1000 வருடங்களுக்கு பிறகு நடைபெறச் செய்யலாம். அவர் விருப்பப்பட்டால் வேறு எந்த இடத்திலோ நடைபெற வேண்டிய நிகழ்ச்சிகளை இங்கு நடைபெற வைக்கலாம். அப்படியென்றால் அவரால் யோக இடத்தை தீர்மானிக்க முடியும். நிகழ்ச்சிகள் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் நடைபெறும். ஸ்ரீ ஸ்ரீபாதர் தான் பிரியப்பட்ட இடத்திற்கு இடங்கள் மற்றும் நேரத்தை மாற்றலாம். ஒரு முறை சிரேஷ்டியின் வீட்டில் உள்ள தெய்வத்தின் முன்னிலையில் உடைக்கப்பட வேண்டிய தேங்காயை ஸ்ரீ ஸ்ரீபாதர் தன் கையாலேயே உடைத்தார். தேங்காய் தூள் தூளாக உடைந்தது. அது முழுவதும் இரத்தமாக இருந்தது. பின்னர் ஸ்ரீ ஸ்ரீபாதர் சிரேஷ்டியிடம், தாத்தா, நீங்கள் இன்று இறந்திருக்க வேண்டும். உங்கள் தலை சுக்கு நூறாகி இரத்தம் ஓடியிருக்க வேண்டும். நான் அந்த நேரத்தையும் இடத்தையும் தேங்காய்க்கு மாற்றி உங்களை காப்பாற்றிவிட்டேன் என்று கூறினார். ஸ்ரீ ஸ்ரீபாதரின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியமடைந்தார். இதற்கிடையில் இருள் வரத் தொடங்கியது. நாங்கள் மூவரும் ஸ்ரீபாதரிடம் விடைபெற்று கொண்டு குருக்கட்டாவை விட்டு கிளம்பி கிருஷ்ணா நதியின் அக்கறைக்கு சென்றோம். வெற்றி வெற்றி, ஸ்ரீபாத ஸ்ரீவல்லபருக்கு வெற்றி. இத்துடன் 22வது அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். சாந்தி வெங்கடாச்சலம். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். ஸ்ரீபாத ராஜம் சரணம் பிரபத்யே.